நவம்பர் 14 அன்று குழந்தைகள் தினம். நவம்பர் 19 உலக குழந்தைகள் மீதான வன்முறை தடுப்பு தினம். நவம்பர் 20 சர்வதேச குழந்தைகள் தினம் ஆகியவற்றை முன்னிட்டு நவம்பர் 14 முதல் நவம்பர் 20 வரையில் குழந்தை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் குழந்தைகளுக்கான நடை என்ற பெயரில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இப்பேரணியின் துவக்கத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் வரவேற்கும் விதமாக சிலம்பாட்டம் மற்றும் பரதநாட்டியம் நடத்தப்பட்டு குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. கையெழுத்து இயக்க பதாகையில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் கையொப்பமிட்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் உதவி ஆட்சியர் த அமீர் குப்தா, ஊரக வளர்ச்சி திட்ட முகமையின் திட்ட இயக்குனர் கங்காதாரணி ஆகியோர் உடனிருந்தனர். இப்பேரணியானது மாவட்ட ஆட்சியரகத்தில் தொடங்கி சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வரையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவியர்கள், அரசு அலுவலர்கள், காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர், தொண்டு நிறுவன பணியாளர்கள், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள், குழந்தை நலக்குழு தலைவர் அல்லது உறுப்பினர்கள், இளைஞர் நீதி குழு உறுப்பினர்கள், கிராம சேவிகா, முக்கிய சேவிகா பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு உதவி மைய பணியாளர்கள் மற்றும் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகின் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழிப்புணர்வு பேரணியின் ஆடை நிற குறியீடு நீலம் என்பதால் கலந்து கொண்ட அனைவரும் நீல பலூனுடனும் உடையுடனும் வந்ததுடன் நீல நிற தொப்பி, நீல குடை மற்றும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் வைத்துக் கொண்டும் நடமாடும் வாகனத்தில் ஒலிபெருக்கி மூலமாக வாசகங்கள் வாசிக்கப்பட்டும் குழந்தைகளின் பாதுகாப்பு உரிமைகள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான சட்டங்கள் குறித்தும் குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண்ணான 1098 குறித்தும் குழந்தைகளுக்காக செயல்படக்கூடிய அரசு அமைப்புகள் குறித்தும் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. இப்பேரணியில் பறையொலி முழங்க, குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான வாசகங்கள் வாசிக்க, விழிப்புணர்வு பதாகைகள் தாங்கிய நிலையில் குழந்தை பாதுகாப்பு தொடர்பான துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டதன் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிறைவு விழாவில் குழந்தை பராமரிப்பு இல்ல குழந்தைகளால் நடத்தப்பட்ட குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பேரணியானது நிறைவு பெற்றது. மேலும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குழந்தை பராமரிப்பு இல்லங்களிலும் உள்ள சுமார் 450 குழந்தைகளுக்கு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் இயக்குனர் ஜானி தாம்பர்கீஸ் குழந்தைகள் தின விழா வாழ்த்து மடல் 2024 எனும் வாழ்த்து மடல் ஆனது அந்தந்த இல்ல கண்காணிப்பாளர் மூலமாக குழந்தைகளுக்கு வாசித்து அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த உறுதிமொழியை நாம் அனைவரும் சேர்ந்து எடுத்துக்கொள்வோம். வாக் ஃபார் சில்ட்ரன் உறுதிமொழி. நான் பாதுகாப்பான குழந்தை பருவத்திற்காக
தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து விதமான குழந்தை நேய செயல்பாடுகளிலும் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன். குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகளான குழந்தை திருமணம், இளம் வயது கர்ப்பம், பாலியல் வன்முறை, பள்ளி இடைநின்றல், போதைப் பொருள் பயன்பாடு, குழந்தை தொழிலாளர், சமூக ஊடகங்கள் தாக்கம், பாலின வேறுபாடு மற்றும் வேறு எந்த விதமான குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் என் கவனத்திற்கு வந்தாலும் உடனடியாக அக்குழந்தைகளை பாதுகாப்பும் செயலில் ஈடுபடுவேன். சாதி, மதம், இன வேறுபாடுகள் இன்றி அனைத்து குழந்தைகளையும் சமத்துவமாக நடத்துவேன். பாலின தீர்வு, நிலையற்ற குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சூழலை குழந்தைகளுக்கும் மன வளர்ச்சி குன்றிய ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கும் அவர்களது அணுகல்களை உறுதி செய்து பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பினை ஏற்படுத்திக் கொடுப்பேன். குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் என் கவனத்திற்கு வரும் பட்சத்தில் உடனடியாக 1098 அல்லது 181 அதில் தொடர்பு கொண்டு அருகே உள்ள காவல் நிலையத்திற்கு நான் தகவல் கொடுப்பேன். நம் எதிர்காலத்தில் முதலீடு செய்வது என்பது நம் குழந்தைகளுக்காக முதலீடு செய்வதாகும் என்பதை உணர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசுடன் ஒருங்கிணைந்து செயலாற்றுவேன் என்று மனதார நான் உறுதியேற்கிறேன். குழந்தை நேய சமூகத்தை நாம் இணைந்து உருவாக்குவோம், அதனை உறுதி செய்வோம். நன்றி.